வணக்கம்ப்பா. உடலில் ஒரு சிலர் அரிக்குதும்பாங்க. ஏன் அரிக்குது? உடம்புல ரத்தத்தில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது. அப்போ ரத்தத்தில் இருக்க நச்சுத்தன்மையை வெளியேற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, காலையிலேருந்து வெறும் வயிற்றில் நான் சொல்கிறத செஞ்சுக்குவீங்க. எப்படின்னா, அவ்வளோ இஞ்சி எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சிட்டு நல்லா தட்டி சாறு புழிஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதை தெளிஞ்ச தண்ணியாக ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அது தெளிஞ்சு அந்த சாறை வடிக்கணும். அடியில் கட்டியாக வெள்ளையாக நிற்கும், அதை எடுக்காதீங்க. அதை கீழே போட்டுருங்க. அதோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறு புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி தெளிஞ்ச அந்த இஞ்சி சாறு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள், அது வறுத்த பெருங்காயத்தூள், அது 2 சிட்டிகை அப்படி அதில் எடுத்து போடுங்க. மிளகுத்தூள் 1 சிட்டிகை போடுங்க. தேன் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கு உங்கள் சௌரியம் போட்டுக்கலாம். தேன் கலந்துக்கோங்க. இதில் சக்கரை நோயாளியை கூட ஒரு 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் கலந்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். நல்ல தேனாக இருந்தால் உங்களுக்கு நல்ல தேனுன்னு தெரிஞ்சால் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் சுடு தண்ணி கொஞ்சம் ரொம்ப கொதிக்க இல்லாமல் சுடு தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறாப்புல ஒரு 1/2 டம்ளர் அதில் ஊற்றி நல்லா கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 21 நாள் குடிச்சுவாங்க. உங்கள் ரத்தத்தில் இருக்க நச்சு இதெல்லாம் போயிடும். வேர்வையில் போயிடும், யூரினில் போயிடும், மாத்தில் போயிடும். அப்போ அந்த தோல் அரிப்பு இருக்கவே இருக்காது.